கட்டுப்படுத்தும் அத்தகைய ஒரு நிலையை உருவாக்கி இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை இன்றைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் வலிமைப்படுத்தி இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் கனவை நனவாக்கி இருக்கிறது. காஷ்மீர் இந்தியாவோடு ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீருக்காக நாங்கள் கன்னியாகுமரியிலே இருந்து நான் அப்பொழுது என்னுடைய தலைமையிலே தமிழகத்திலே கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீர் லால் சவுக் வரை ஏக்தா யாத்திரை தமிழகத்திற்கு நான் தலைமை தாங்கினேன். நரேந்திர மோடி அவர்கள் அந்த யாத்திரையின் பின்னணியிலே இருந்து நடத்தினார். முரளி மனோகர் ஜோஷி தலைமையிலே யாத்திரை நடைபெற்றது. லால் சவுக்கிலே சென்று நாங்கள் தேசிய கொடி ஏற்றினோம். காஷ்மீரத்திலே இருந்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்துக்கள், ரியல் காஷ்மீரிஸ், ஒரிஜினல் காஷ்மீரி மக்கள், காஷ்மீரி மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் திரும்ப அங்கே சென்று குடியமர்த்த வேண்டும். இத்தோடு இந்த நடவடிக்கை முடிவடைய கூடாது. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மீட்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான இந்தியா உருவாகும். இதே வேகத்திலே நாடாளுமன்றத்திலே காஷ்மீர் மீது யுத்த பிரகடனம், அதாவது பாகிஸ்தான் மீது யுத்த பிரகடனம் செய்து ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரையும் மீட்க வேண்டும். அப்பொழுதுதான் காஷ்மீர் பிரச்சனை நிரந்தர தீர்வுக்கு வரும். ஜஹாவியே பலிதான் முகர்ஜி ஓ காஷ்மீர் அமாராக, எங்கே நாங்கள் எங்கள் முகர்ஜியை பலி கொடுத்தோமே, எங்கே லட்சக்கணக்கான தமிழ் வீரர்கள், ராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி எல்லையை காத்தார்களோ அந்த இடத்தை இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு என்று உறுதி செய்திருக்கிறோம். அதற்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். காஷ்மீரிலே விசேஷ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை வரவேற்கின்றோம். ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்பதற்கு இந்து மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த விசேஷ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம், இந்த லட்சியம் எங்களுடைய லட்சியம் நிறைவேறியதை அனைவருக்கும் இனிப்பு வழங்கி நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். வேறதா இருக்கா? அது மட்டுமல்ல, காஷ்மீரை சார்ந்த பெண்கள் வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் காஷ்மீரிலே சொத்துரிமையை இழக்கின்றார்கள். ஒவ்வொரு டே டு டே லிவிங், காஷ்மீருக்கு என்று ஒதுக்கப்படக்கூடிய நிதி, அந்த நிதி முழுக்க முழுக்க பள்ளத்தாக்கு பகுதிக்கு மட்டுமே செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அங்கே இந்தியர்கள் வாழுவது என்பது மிகவும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானதாக இருந்தது. இப்பொழுது கூட அமர்நாத் யாத்திரை நடத்த முடியாதபடி யாத்ரீகர்கள் மீது, சிவபக்தர்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறது. ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, ஊடுருவல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே காஷ்மீருக்கான விசேஷ அந்தஸ்து என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது, அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு எதிரானது. நம்முடைய நீதிமன்றத்தினுடைய ஆளுகைக்கும் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய ஆளுகைக்கும் இப்பொழுதுதான் காஷ்மீர் முழுமையாக வந்திருக்கிறது. ஆகவே இது வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான முடிவு. பேலன்ஸ் பண்ணீங்களா? ஓ போயிட்டு ஆனா வழி ஒண்ணா ஏ போன் பிளாக் பண்ணாதீங்க. சை வந்து